விஜய் நல்லவரா கெட்டவரா, அட்மினிஸ்ட்ரேட்டரா இல்லையா, நடிகர் இல்லையா, டிபேட் எல்லாம் விட்டுருக்கான். இப்போ ஒரு 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 ஜெனரல் மேனேஜர் கம்பெனியில் உட்கார்றார். இப்போ ரட்டன் டாட்டா உட்கார்றார். ரட்டன் டாட்டா சென்டரில் உட்காந்து முதல் மாதமே 10 லட்சம் கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டாரா? முதல் மாதமே எல்லா கம்பெனியும் ஆர்டர் 10 மணிக்கு ஜாஸ்தி ஆச்சா? குழந்தை தவழ்ந்து நடக்கும், நடந்து ஓடும், அதுக்கு அலோன்ஸ் கொடுங்க. ஆனால் விஜயோட கொள்கைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நான் ஜால்ராடிக்கு விரும்பல, விஜய் கிட்ட எந்த விதமான ஆப்ளிகேஷன் தேவையில்லை. விஜய் சொன்னாரா சட்டசபை கேபினெட் மீட்டிங்கில் லஞ்சம் ஊழல் எல்லாம் பார்த்து ஒரே ஆன்சர் இல்லை. அது உண்மையிலே பின்பற்றப்படுதா சார்? எல்லாம் பின்பற்றப்படும். செங்கோட்டையனும் தனபாலோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இப்போ பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் வழிகாட்டியே செங்கோட்டையன் தான். ஏன்னா அவர் ராசிபுரத்துக்கார் எம்எல்ஏ. செங்கோட்டை சொன்னான், தம்பி பத்திரப்பதிவுத்துறையெல்லாம் புகார் நிறைய வரும், லஞ்சம் ஊழல், எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போனால் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனா லஞ்சம், ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷனா லஞ்சம், இது யூடிஎஸ் பண்ணமா லஞ்சம், எல்லாம் லஞ்சம். ஒரு ஐடியா பண்ணு, எல்லா ஆன்லைனில் பண்ணிட்டார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.